நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரெஸ்ட் இன் பீஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ற ட்வீட். மதவரியை தூண்டும் வகையில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட பிரதமர். ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு பறந்த இமெயில்ஸ். நடவடிக்கை எடுக்குமா தேர்தல் ஆணையம்? விரிவாக பார்க்கலாம். நாட்டின் முதற்கட்ட வாக்குப்பதிவானது வெற்றிகரமாக நடைபெற்றது. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான தீவிர பிரச்சாரங்கள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வட மாநிலங்களில் காங்கிரஸ் மற்றும் பாஜக நேரடியாக மோதக்கூடிய தொகுதிகளில் ஒன்றானதுதான் இந்த ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி அவர்கள் பேசிய அந்த மதவரி பேச்சுக்கள் தான் தற்போது மிக பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்குன்னு தான் சொல்லணும். அது பாஜகவிற்கு ஒரு சிக்கலை கிளப்பி இருக்குன்னு கூட சொல்லலாம். சரி, தமிழ்நாட்டில் மதம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களையோ இல்லை மதவரியை தூண்டக்கூடிய பேச்சுக்களையோ இல்லை காவி துண்டையோ உடுத்திட்டு வராத பிரதமர் மோடி அவர்கள் வட மாநிலத்துக்கு மட்டும் இந்த விஷயங்களை முன்னெடுத்திருக்காருங்கிற ஒரு விமர்சனமும் வந்திருக்கு. ஆக தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள் எடுபடாது அப்படிங்கிறத பிரதமர் அவர்களே உணர்ந்திருக்காருன்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். சரி, ராஜஸ்தானில் அவர் பேசுனது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் சொத்துக்களில் முதல் உரிமை ஊடுருவல்காரர்களுக்கே வழங்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாட்டில் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு தான் நாட்டின் சொத்தில் முதல் உரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊடுருவல்காரர்கள்னு சொல்லியிருக்காங்களே, யார் அப்படின்னா இஸ்லாமியர்கள் தான் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த நக்சல் செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நம் தாய்மார்கள் பெண்களின் தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள். நம் பெண்களை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, அதனால நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. இதுதான் இப்ப மிக பெரும் கடுமையான விமர்சனங்களையும் சர்ச்சையும் கிளப்பியிருக்கு. அதையும் தாண்டி தேர்தல் ஆணையத்திற்கு பொதுநல ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் பல இமெயில் மூலியமா அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது மாதிரி மதவரியை தூண்டக்கூடிய பிரதமரின் பேச்சுக்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும், இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு இமெயில்கள் போயிருக்கு. அதையும் தாண்டி ஆர்டிஐ மூலமா தகவல் உரிமை சட்டத்தின் மூலமா கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி மதவரியை தூண்டும் வகையில் பேசக்கூடிய இந்த பிரதமரின் பேச்சிற்கு ஏன் இன்னும் தடை விதிக்கல, என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் இப்ப விமர்சனமாக கிளம்பி இருக்கிறது. சரி, தமிழ்நாட்டில் இதற்கான எதிர்வினைகளை முதலமைச்சர் அவர்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருக்கார்ல, அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஆர்ஐபி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டதோட பிரதமர் அவர்களின் பேச்சும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுவும் ஒரு பேசுபொருளாகிருக்கு. இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, டிடி பொதிகை அந்த சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனலுடைய லோகோவும் மாற்றிருக்காங்க. அது நிறைய லாங்குவேஜஸில் ஒளிபரப்பாகுது. இந்த லோகோவுடைய கலரை காவி நிறமாக மாற்றிருக்காங்க. இதற்கும் கடும் கண்டனத்தையும் தமிழக முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் முன் வச்சிருந்தாரு. ஆனால் இதற்கு மட்டும் பதிலடி கொடுத்த பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், காவி என்பது நம்முடைய தேசிய கொடியிலேயே இருக்கிறது, அப்படி புனிதமான கலரை இந்த லோகோவில் வைக்கிறது ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பிரதமரின் பேச்சுக்கு தடை விதிச்சிருவாங்களோ அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கு, அச்சம் ஒரு பக்கம் இருக்கு. அதாவது இன்னும் தேர்தல் நெருங்க 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 எந்த மாதிரியான விமர்சனங்களையும் சாடல்களையும் வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்க பதிலடியாகவே கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, பொய்யை பிரச்சாரமாக மேற்கொள்வதை பிரதமர் அவர்கள் நிப்பாட்டணும், இது போன்ற மோசமான பொய்களை திணிப்பதை அவர் அறவே நிறுத்தணும் அப்படிங்கிற பதிலை தான் அவர் பதிலடியாக கொடுத்துருக்காரு. சரி, இது மாதிரியான விஷயங்கள் எந்த மத வெறி தாக்குதல்களையும் மத சண்டைகளையும் கிளப்பிடாமல் இருக்கணும், அதை மனசில் வச்சு ஒரு தகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் உணர்ந்து பேசணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய இருக்குது. அப்படி இருந்து பிரதமரே இப்படி பேசியிருக்காரே அப்படிங்கிற விஷயங்கள் பொதுமக்களிடையவும் எழுந்திருக்க தான் கூடுது. அதுவும் சிறுபான்மையிற்கு எதிராக ஒரு பிரதமர் அவர்கள் பேசலாமலாம், பிரதமர் என்பவர் அனைத்து மதத்தினருக்கும் சமமானவர் அல்லவா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ எழுந்திருக்கு. இதை ஒட்டி சிஏஏவையும் சேர்த்து பார்க்காதவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. மீண்டும் நாளை ஒரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றி.